ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் அவங்க நிர்மல் குமார் N2K பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் அசிம் தில்ருபா. இந்த படம் 2021 நெட்ஃப்ளிக்ஸில் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை கலர் எல்லோ ப்ரொடக்ஷன்ஸ், டி சீரிஸ், ஈராஸ் இன்டர்நேஷனல் கோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் நம்ம சேனலில் எடுத்து பேசுகிற ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம். இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷனோட தமிழ் அண்ட் தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டாப்ஸி பண்ணு, விக்ராந்த் மெஸ்ஸே, இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இன்ட்ரோவில் நம்ம கதையோட ஹீரோயினான ராணி திருநாய்களுக்கு மட்டன் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீடு பிளாஸ்ட் ஆகிடும். அதில் ஒரே ஒரு ஹியூமன் கை மட்டும் தான் மிச்சமாகும். அந்த கை தன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அதில் ராணி தன்னை ஒரு மோஸ்ட் கார்ஜியஸ் உமனாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வரன்னு பார்ப்பாங்க. அதில் மாப்பிள்ளை பேர் ரிஷு. அவருக்கு ராணியை பார்த்த உடனே பிடிச்சி போயிடும். ஆனால் ராணிக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் அவங்க லைஃப்பில் ஏற்பட்டிருக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் ரிஷுவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ராணிக்கும் அவர் ஹஸ்பண்டுக்கும் இடையில வர சீன்ஸ்லாம் ரொம்ப போல்டான கண்டென்ட்டாக அமைச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸை ரொம்பவும் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமராகவும் சொல்லியிருப்பாங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் நீல் ட்ரிப்பத்தின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் ரிஷுவோட கசின் தான். இவங்க வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்காக வருவார். கட்டுமஸ்தான் உடம்போட வந்திருக்க நீலை பார்த்த உடனே ராணி இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. கொஞ்ச நாள் சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அது போக போக இல்லீகல் அஃபராகவும் மாறிடும். ராணி ஒரு பியூர் வெஜிடேரியன். ஆனால் நீலுக்காக அவங்க மட்டன் சமைக்கவும் கற்றுக்குவாங்க. ராணியோட சீரியஸ் கமிட்மெண்ட்டை பார்த்த நீல் அவங்கள கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். அந்த விஷயத்த ராணி ரிஷுக்கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உமன் அப்படின்றனால இந்த விஷயத்தை இல்லீகல் அஃபரையும் அவங்க மறைக்க மாட்டாங்க. அப்போது ரிஷுவோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறமா ரிஷு ராணியை தன்னோட அம்மா வீட்டு கிளம்பி போயிட சொல்லியிருப்பாரு. ஆனால் ராணி தன்னோட மேரேஜில் பழைய மாதிரி ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கையில் போகமாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரிஷு ராணி மேலே பல ப்ரூடல் அசால்ட்ஸ் பண்ணுவார். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரிக்கு நடுவில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீனில் ராணி மேலே ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த சீனை ரொம்ப ரியலிஸ்டிக்காக மேக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது. அப்புறமா ரிஷுக்கும் நீலுக்கும் இடையில ஒரு சேசின் ஒன்று நடக்கும். அந்த சீனில் ரிஷு ஒரு அட்வென்ச்சரஸ் மூடுக்கு போயிடுவார். நம்மளை அறியாமல் நம்மளும் அந்த மூடுக்கு போகிற மாதிரி இந்த படத்தில் அந்த சீன்ஸ் நல்லா செட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் நீல் ராணியோட அந்த ஒன்றா இருந்த வீடியோஸை எடுத்துகிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போது நீலுக்கும் ரிஷுக்கும் இடையில ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் ராணி அவங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒரு ரா மட்டன் பீஸ் எடுத்து அவங்கள அசால்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த மட்டன் பீஸ் ஒரு கிரைம் வெப்பன் எவிடன்ஸாக மாறிடும். அதை எப்படி அவங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படின்ற சீனை ரொம்ப நல்லாவே அமைச்சிருப்பாங்க. இந்த ஃபைட் முடிஞ்ச பிறகு ரிஷு ராணிக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்ணுவார். அந்த சீனை விஷுவலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. அந்த சீனை பார்த்தோன்னே நம்மளே கூட ரொம்ப எமோஷனலாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு புக் ஒன்று படிப்பார். அந்த புக்கில் ராணி சொன்ன கண்டென்ட் எல்லாம் பியூராக மேட்ச் ஆகும். பட் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் போல்டான கண்டென்ட் எடுத்து ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இந்தியன் சென்சார் போர்டு UA சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலும் என்னோட தனிப்பட்ட கருத்து, இந்த படத்தை 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இந்த படத்து மூலமாக நமக்கு இன்னொரு வாட்டி புரிய வச்சிருப்பாங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சதோட முக்கியமான காரணமே தமிழ் ஆடியன்ஸை யூனிவர்சல் ஆடியன்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே நான் வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.